நண்பர்களுக்கு வணக்கம். 2026 கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்ப ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார். 2ஆம் வீட்டிலே சனி, 5ஆம் வீட்டிலே குரு, 7ஆம் வீட்டிலே கேது. இந்த ராஜகிரகங்கள் இருக்கும் சமயத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இப்போ 6 மாத காலத்திற்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? 6 மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சி, ஜூன் மாதம் குரு பெயர்ச்சியாகி உச்சமடைகிறார் கடகத்திலே. இப்போ ராசியிலே இருக்கக்கூடிய ராகு 2ஆம் வீட்டிலே ஏழரைச்சனியாக விரையச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு விதமான மனக்குழப்பத்திலே வைத்திருப்பார். தேவையில்லாத செலவுகள் ஆகிட்டே இருக்கு, வருமானத்தையே காணும், நல்ல வேலை அமையலை, வருமான உயர்வு இல்லை, இந்த மாதிரியான ஒரு மனக்கலக்கத்தையும் சதா யோசனைகளையும் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பலவிதமான யோசனைகளை கொடுத்து எந்த முடிவையும் எடுக்க விட மாட்டார். அப்போது கேது அதே மாதிரி 7ஆம் வீட்டிலே இருந்து கூட்டு தொழிலில் சிக்கல், மனைவியோடு சண்டை சச்சரவுகள், இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போது இது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு இந்த குரு பெயர்ச்சி வரைக்கும். குரு சுக்கிரன் ஜூன் மாதத்திலே இந்த குரு வந்தோடனே பெயர்ச்சி ஆன உடனே அவர் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம். தனஸ்தானாதிபதியே தனக்காரகனாகி குருவுடைய பார்வை. தன் வீட்டை தானே பார்க்கின்ற அமைப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய செல்வத்தை, நிச்சயமாக மிகப்பெரிய பண வரவை கொடுத்தே தீர்வார். அதே மாதிரி 10ஆம் வீட்டை பார்க்க வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், தொழில் வளர்ச்சி இல்லாமல் தொழில் துவங்கணும் அல்லது தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரிய வளர்ச்சி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கும்பராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு போட்டு காட்டிடும், ஒரு பாதையை திறந்து விட்டுரும், ஒரு வழிகாட்டி கிடைத்து விடுவார். குரு என்பவன் வழிகாட்டி, ஒரு நல்ல மென்டார், ஒரு நல்ல வழிகாட்டி உங்களுக்கு அமைஞ்சு நீங்கள் நிச்சயமாக தொழில் வளர்ச்சி, தொழில் துவங்குவது, நல்ல வேலை அமைவது, இது எல்லாமே நிச்சயமாக நடந்தே தீரும். சில நேரங்களில் 12ஆம் வீட்டை பார்ப்போம்னா கொஞ்சம் தூரமான இடங்களில் வேலை வாய்ப்புகள், தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார். நிச்சயமாக தன வரவுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி மணி ஃப்ளோ அதிகமாக, பணம், செல்வாக்கு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார். இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மிகச்சிறந்த யோகத்தை கொடுப்பார். ஏழரைச்சனி நடக்குது என்கிற பயம் வேண்டாம். இந்த குரு பயிற்சி யோகங்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி 2026 மிகச் சிறப்பான ஆண்டாக, நல்ல வேலை அமைந்த ஆண்டாக, தொழில் வளர்ச்சி மிக்க ஆண்டாக, பண வரவை கொடுக்கக்கூடிய ஆண்டாக, முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயமாக கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்தே தீரும்.